ராமசாமியை பன்றி போல் வரையப்பட்ட ஒரு கேலி சித்திரம் இணையத்தில் வைரலானது. அதை பற்றி தி.க. ஆசாமிகளின் விடுதலையில் ஒரு கட்டுரை எழுதப்பட்டுள்ளது. பெரியார் காய்ச்சல் என்கிற தலைப்பில் 10/2/2024 நாள் விடுதலையின் ஞாயிறு மலரில் ரா. மோகன்ராஜன் என்னும் நபரால் எழுதப்பட்டது. கட்டுரையிலிருந்து கடந்த ஆண்டு இறுதி திங்களில் சமூக ஊடகங்களில் தமிழர் தலைவர் பெரியாரை பன்றியாக சித்தரித்து ஒரு கேலி சித்திரம் வெளியாகியது. அது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தும் என்று அந்த கேலி சித்திரத்தின் பின் இருந்தவர்களுக்கு உறுதியாக ஏமாற்றப்பட்டிருக்கும். மேலும் அந்த கேலி சித்திரம் குறித்த பெரியாரின் அணுகுமுறை எப்படி இருக்குமோ அவ்வாறே பெரியாரியர்களின் வெளிப்பாடுகளும் அந்த சித்திரத்தை எதிர்கொள்வதில் இருந்தது மிகப்பெரிய ஆறுதலாகும். இந்த பன்றி சித்திரம் பெரியாரை குலுங்க சிரிக்கவும் சிந்திக்கவும் செய்திருக்கும். பெரியாரை இழிவாக சித்தரிக்க அவர்களுக்கு பன்றி இன்றைக்கு கிடைத்திருக்கிறது. பன்றி என்றைக்குமே தான் இழிவான பிறப்பு என்று சொன்னதில்லை. அது சேற்றில் புரள்வது குறித்து சிறிதும் கவலைப்பட்டதில்லை. அதன் உணவு குறித்தும் அதற்கு இழிவில்லாத போது மனிதர்கள் அதுவும் இழிமனம் கொண்டவர்களுக்கு அப்படியான எண்ணம் தோன்றுகிறது. சேறு இழிவு, மலம் இழிவு, அதை உண்ணும் பன்றி இழிவு, அதை வளர்ப்பவர்கள் இழிவானவர்கள் என்று எண்ணும் மனநிலையிலிருந்தே பன்றி குறித்த இழிவான சித்திரமும் பெரியாரை அதனுடன் ஒப்பிடும் வன்மமும் தோன்றுகிறது. புனிதம், அப்புனிதம், சுத்தம், அசுத்தம் என்ற இவர்களது ஆன்மீக அரசியலிலிருந்தே அவர்கள் எல்லாவற்றையும் பார்ப்பவர்களாக இருக்கிறார்கள். பெரியாரையும் பன்றியையும் இழிவுபடுத்த முடிகிறது. பெரியாரை பன்றியாக்கியவர்கள் மதத்திற்கு கட்டுப்பட்ட மனிதர்கள் அன்றி வேறில்லை. அவர்களது மூளையை மதவெறி முழுமையாக அடைத்து கொண்டிருக்கிறது. அவர்களது மூளையில் கேள்விகள் எழும்புவதில்லை. அதனால் தான் அவர்களை நோக்கி பெரியார் பேசுகிறார். அவர்களுக்காக பரிதாபப்பட மட்டுமே முடியும். பெரியாரும் அதைதான் செய்தார். தன்னை எதிரியாக நினைத்து அவருக்கு எதிராக வினை புரிந்தவர்களை அப்படித்தான் எதிர்கொண்டார் என எழுதியிருக்கிறார் கட்டுரையாளர். பன்றியை இழிவான பிறப்பாக கருத ஒன்றுமில்லை. சேறு இழிவு, மலம் இழிவு, அதை உண்ணும் பன்றி இழிவு என்றெல்லாம் ஒன்றும் இல்லை என்கிறார். உண்மைதான், சரிதான். ஆனால் பன்றி என்பது இழிவான பிறவியாக ஈவே ராமசாமி கருதாதவர் என்றால் 4-5 நாய்களை வளர்த்தவர் ஏன் சில பன்றிகளை வளர்க்கவில்லை? ஒரு சாரார் பன்றி இழிவான மிருகமாக கருதுகிறார்கள். அதனால் பன்றிகளை வளர்க்கிறேன் என வளர்த்தாரா? ஈவே ராமசாமியை பன்றியாக சித்திரம் தீட்டியவன் என்ன மனநிலையில் இருந்தானோ அதே மனநிலையில்தான் ஈவே ராமசாமி இருந்தார் என்பது தி.க. ஆசாமிகளால் மறைக்கப்படும் உண்மை. சித்திரம் தீட்டிய நபருக்கு தன் எதிரி பன்றி என்றால் ஈவே ராமசாமிக்கு தம் எதிரிகள் எல்லாம் மலம். ஈவே ராமசாமி தனக்கு பிடிக்காதவர்களை, தனக்கு பிடிக்காதவனவற்றை என அனைத்தையும் மலத்துடன் தான் ஒப்பிட்டார். ஈவே ராமசாமியை பன்றியோடு ஒப்பிட்டு விட்டார்கள் என ஒப்பாரி வைப்பவர்கள் ஈவே ராமசாமி தம் எதிரிகளை மற்றும் தாம் எதிர்த்தனவற்றை காலமெல்லாம் மலத்தோடு ஒப்பிட்டதை அறிவு நாணயத்துடன் சிந்தித்து ஈவே ராமசாமியை பேசியது பிழை என ஏற்பார்களா? மலமெலிவு, புனிதம், அப்புனிதம், சுத்தம், அசுத்தம் என்பது ஆன்மீக அரசியலாம். உண்மையில் எவரொருவரையும் விட பிறரை ஏசுவதற்கு மலம் என்கிற வார்த்தையை ஈவே ராமசாமியை விட அதிகம் பயன்படுத்தியவர்கள் வேறு எவருமே இருக்க மாட்டார்கள். சக மனிதர்களை மலமென விமர்சிக்கிறவன் புனிதம், அப்புனிதம், சுத்தம், அசுத்தம் என பேதம் பிரிக்காதவனா? ஈவே ராமசாமி சக மனிதர்களை மலமென வன்மத்துடன் வக்கிரத்துடன் பேசிய பேச்சை பார்த்தோமேயானால் சேறு இழிவு, மலம் இழிவு, அதை உண்ணும் பன்றி இழிவு என ஈவே ராமசாமி நினைத்த அளவு வேறு எவரும் நினைத்திருக்க மாட்டார்கள். ஈவே ராமசாமி குறித்த சித்திரத்தை பார்த்து அவர் குலுங்கி சிரித்திருப்பாராம். பார்ப்பானுக்கு பிறந்தவன் என நாகரிகமாய் விமர்சித்திருப்பார். எவனெல்லாம் காந்தி வாழ்க என்கிறானோ அவனெல்லாம் பார்ப்பானுக்கு பிறந்தவன் தானே என்றவர் தானே ஈவே ராமசாமி. காந்தி வாழ்க என சொல்வதையே பொறுக்க மாட்டாதவர் தன்னை விமர்சிப்பவனை மாத்திரம் பொறுப்பாரா?
ஈவே ராமசாமி பல்வேறு சமயங்களில் தம் எதிரிகளை தாம் எதிர்த்தவனவற்றை மலத்தோடு ஒப்பிட்ட அருவருக்கத்தக்க பேச்சுக்களை பார்ப்போம். பார்ப்பானுக்கு பயந்தும் முஸ்லிம்களுக்கு அதிக இடம் கொடுத்து வந்தோம். அதன் பலனை இன்று அனுபவிக்கிறோம். இது சாணியை மிதித்து அசிங்கப்பட்டு மலத்தின் மீது காலை வைக்க நேர்ந்த பழமொழியாக முடிந்தது. ஈவே ராமசாமி, விடுதலை தலையங்கம், 6/3/1962. ஈவே ராமசாமியை பகுத்தறிவாதி என்பார்கள். அவர் பல நேரங்களில் பேசிய பேச்சுக்களை எல்லாம் வாசித்தால் பகுத்தறிவாதிதானா என்கிற சந்தேகம் எழும். தன் கணக்கு தப்பானதற்கு தன் அறிவை நோகாமல் முஸ்லிம்கள் மீது எவ்வளவு அவதூறாக பேசுகிறார். நீ சிந்திக்கும் போதே, ஒரு செயலை செயலாற்றும் போதே அதன் பலன் என்னவாக இருக்கும் என அறிவு கொண்டு சிந்திக்க வேண்டாமா? மலம் என எழுதும்போது ஈவே ராமசாமியின் கைகள் கூசி இருக்க வேண்டாமா? எப்படி ஈவே ராமசாமியை பன்றி உருவத்தில் வரைந்தபோது கேலி சித்திரக்காரனுக்கு எந்த உறுத்தலும் இருந்திருக்கவில்லையோ, அதேபோல் ஈவே ராமசாமிக்கும் எந்த உறுத்தலும் இல்லை மலம் என சொல்லும்போது. ஈவே ராமசாமியை பன்றியாக கேலி சித்திரம் வரைந்தவனின் மூளையை மதவெறி முழுமையாக அடைத்து கொண்டிருக்கிறதா? அவர்களது மூளையில் கேள்விகள் எழும்புவதில்லை என்கிறார் கட்டுரையாளர். ஈவே ராமசாமி நாத்திகவாதி இல்லையா? உங்களுக்கு ஒரு சமூகத்தாரை மலமென எழுத முனைந்த போது நாத்திக மூளைக்கு இவ்வாறாக எழுதுவது தவறு என ஏன் கேள்வி எழுப்புகிற அறிவில்லாமல் போயிற்று? ஒரு முறை ஈவே ராமசாமி திரு காந்தியின் உண்மை தோற்றம் என்கிற தலைப்பில் கூறியது, குழந்தைகளிடம் பிரியம் இருப்பவர்களுக்கு அக்குழந்தைகளது மலத்தினிடமும் அசிங்கம் தோன்றுவதில்லை என்பது போல் மகாத்மாவிடம் இருந்து தீர வேண்டிய பக்தியினால் சில தொண்டர்கள் அவரது வார்த்தைகளின் யோகியதையே உணர முடியாமல் போக வேண்டியவர்களாகி விடுகிறார்கள். குடியரசு தலையங்கம் 21/6/1931. குழந்தைகளின் மலம் அசிங்கமாக தோன்றுவதில்லையா என கூறுகிற ஈவே ராமசாமி மண்டை மூலையில் மலம் அசிங்கமாக தானே தெரிந்துள்ளது. எப்படி பன்றிகளுக்கு மலம் அசிங்கமானதாக தோன்றுவதில்லையோ அதுபோல பெற்ற தாய்க்கு தன் குழந்தையின் மலம் அசிங்கமாக தெரிவதில்லை. ஆனால் ஈவே ராமசாமிக்கு அசிங்கமாக தெரிந்துள்ளது. காரணம், பன்றியை போல் ஈவே ராமசாமியை வரைந்த சித்திரக்காரனை போல் சிந்தியாமை. ஒரு அம்மா சொன்னது, கை குழந்தையுள்ள வீட்டில் நம்மையும் அறியாமலே நாம் மலத்தை உட்கொண்டு விடுவோம் என்றார். அது உண்மைதான். சமைத்து கொண்டிருக்கும் தாய் குழந்தை மலம் இருந்து வீறிட்டு அழுதால் உடனே சுத்தம் செய்ய ஓடுவார். என்னதான் சுத்தம் செய்தாலும் சில நேரங்களில் கைகளில் ஏதேனும் ஒரு இடத்தில் ஒட்டி கொண்டிருக்கலாம். அது அருவருப்பில்லையா? அதற்கு அந்த தாய் சொன்னது, அதனால் ஒன்றுமில்லை, குழந்தை கண்டதையுமா திங்கிறது, பால் மட்டுமே குடிக்கும், அதனால் ஒன்றும் அருவருப்பு பட வேண்டியதில்லை என்றார். அந்த தாய்க்கு இருந்த அறிவு மலத்தை அருவருக்கும் ஈவே ராமசாமிக்கு இல்லாததால் தான் குழந்தையின் மலத்தை அருவருக்குகிறார். மேலும் ஒரு முறை ஈவே ராமசாமி சொன்னது, நம் மக்கள் நிலை இப்போது எப்படி இருக்கிறது என்றால், சாஸ்திரம் என்று சொல்லி மனித மலத்தை எடுத்து கொடுத்தாலும் சாப்பிடக்கூடிய நிலையில்தான் இருக்கிறது. விடுதலை 4/6/1968. மனித மலத்தை எடுத்து கொடுத்தாலும் தின்பான் என பேசுவது காட்டுமிராண்டித்தனமான பேச்சு இல்லையா? காசுனா பீயை கூட தின்பான் என பாமரன் ஒருவன் பேசுவதற்கும் ஈவே ராமசாமியின் பேச்சுக்கும் என்ன வித்தியாசம் உள்ளது? எதையும் கண்ணை மூடிக்கொண்டு நம்புவாயா என்று விமர்சனத்தையும் நாகரிகமாக வைப்பதில் உள்ள நாகரிகம் பீயை கூட தின்பான் என ஈவே ராமசாமி சொல்வதில் இல்லையே. பீயை மலம் என சொல்வதுதான் நாகரிகம் என ஈவே ராமசாமி நினைத்து விட்டார் போலும். பதிலுக்கு நாமும் சொந்த புத்தி வேண்டாம், ஈவே ராமசாமி புத்தி போதும் என சொல்லும் ஈகா ஆசாமிகளை பார்த்து, ஈவே ராமசாமி சொன்னது என மனித மலத்தை கொடுத்தாலும் சாப்பிடுவார்கள் என சொன்னால் ஈவே ராமசாமி சொல்வது போல் சொல்கிறான் என அக மகிழ்வார்களா? மலத்தை இழிவாக நினைப்பதால் தான் இவ்வாறாக பேசுகிறார்கள். சுத்தம், அசுத்தம், புனிதம், அப்புனிதம் என ஒப்பாரி வைப்பார்களா?
ஒருவனை நீ விமர்சிக்கிறாய், அதே போன்ற விமர்சனத்தை பிறர் உன் மீது வைத்து நீ தாங்கிக் கொண்டால்தான் அது நாகரிகமான விமர்சனம். தாங்கிக் கொள்ள முடியாமல் அநாகரிகம் என்பவன்தான் ஈவே ராமசாமியின் மலம் குறித்த பேச்சை எல்லாம் கணக்கில் கொள்ளாமல் இருந்துவிட்டு, ஐயையோ ஈவே ராமசாமியை பன்றியாக்கி விட்டார்களே என அரற்றுகிறார்கள். ஈவே ராமசாமிக்கு கண்ணீர் துளிகளாக திமுகவினர் தெரிந்தபோது ஈவே ராமசாமி கூறியது, மதராஸ் கார்ப்பரேஷன் ஊழலாக உள்ளது என்று அதிருப்தி அடைந்து இந்த கண்ணீர் துளிகளுக்கு, அதாவது திமுகவினருக்கு ஓட்டு போட்டீர்களே, பலன் என்ன? சாணியிலே கால் வைத்து விட்டோமே என்று அஞ்சி எட்டி குதிக்க போய் மலத்தில் அல்லவா கால் வைத்து விட்டீர்கள். தம் எதிரிகளையும் தாம் எதிர்ப்பனவற்றையும் மலமாக சித்தரிக்காவிட்டால் ஈவே ராமசாமிக்கு தூக்கம் வராதில்லையா? அதான் திமுகவையும் மலமாக சித்தரிக்கிறார். அதாவது காங்கிரஸ் சாணியாம், திமுக மலமாம். மாட்டுச்சாணியை விட மனித மலம் ஈவே ராமசாமிக்கு அருவருப்பாக உள்ளது. மாட்டுச்சாணியை பன்றி சாப்பிடுவதில்லை, மனித மலத்தை தான் சாப்பிடுகிறது. ஈவே ராமசாமி கல்வியிலேயே உயர்வு தாழ்வு கற்பிக்கிறார். முஸ்லிம்களை மலம் என்றார், பிறகு மலத்தின் அருவருப்பு தாய்க்கு தெரிவதில்லை என்றார், அடுத்து மலத்தை கொடுத்தால் கூட தின்பான் என்றார். இன்னொரு இடத்தில் திமுகவினரை மலம் என்கிறார். ஆனால் அதே அதிமுக என்னும் மலத்தை மிதித்து தான் தம் இறுதி காலம் வரை பயணம் போனார். அவர் மிதித்தால் அது சந்தனம், மற்றவர்கள் மிதித்தால் மலம் போலும். சரி, இந்த விஷயத்தில் தீகா தொண்டர்கள் எப்படி? தலைவனின் அறிவு தானே தொண்டர்களுக்கு இருக்கும். அது நல்லறிவாகவும் இருக்கலாம், வெட்கக்கேடானதாகவும் இருக்கலாம். அந்த வகையில் ஈவே ராமசாமியின் மலப்பேச்சை கேட்டு கேட்டு தங்கள் பகுத்தறிவை வளர்த்த இயக்க கொத்தடிமைகள் அதே போன்று பேச்சை பேசாமல் இருப்பார்களா? பேசினார்கள். ஒரு முறை திரைப்பட இயக்குனர் பாரதி ராஜா திராவிடத்தை பழித்து விட்டார் என விடுதலை பத்திரிகை பொங்கி எழுந்து அதற்கு தெரிவித்த எதிர்வினை இது. மலம் எடுப்பவர்களுக்கு அதன் வாடை மறத்து விட்டது போல ஆயிரம் ஆண்டு காலமாக சூத்திர இழிவில் மூழ்கி கிடந்தவர்களுக்கு அந்த இழிவு என்பது ருசியாக கூட இருக்கும். 17/11/2012 ஞாயிறு மலர். உன் கருத்தை சொல்ல உனக்கு உரிமை இருப்பது போல் என் கருத்தை சொல்ல எனக்கு உரிமை இருக்கிறது. ஆனால் என் கருத்து உனக்கு பிடிக்கவில்லை என்றால் அறிவு நாணயத்துடன் பதில் தர வேண்டும் என்கிற அறிவின்றி எவ்வளவு கேவலமாக தீக்க ஆசாமிகள் மலத்தின் வாடை அதன் ருசி எனக்கு பிடிக்கும் என சொல்லி எவ்வளவு பெரிய இழிவை என் மீது வைக்கிறார்கள். உனக்கும் ஈவே ராமசாமியை பன்றி போல் வரைந்த ஓவியருக்கும் எந்த வித்தியாசமும் இருப்பதாக தெரியவில்லையே. மலவாடை ருசியாக இருக்கும் என சொன்னதன் மூலம் எங்களை இந்த இழிவில் தள்ளிய ஆண்டைகளுக்கும் திராவிட ஆண்டைகளும் ஒன்றுதான் என நிரூபணமாகிறது. பிறரை மலம் என கொச்சைப்படுத்தி பேசி என்னையா சாதிக்க போகிறீர்கள்? அதில் ஒரு அற்ப சந்தோஷமாயா உங்களுக்கு? சந்தோஷப்பட்டு கொள்ளுங்கள். இறுதியாக உலகமறை என போற்றப்படும் வள்ளுவனின் குரலையே மலமாக்கிய பெருமை ஈவே ராமசாமியையே சாரும். வள்ளுவர் குரலையும் அந்தப்படியே அப்போது பகுத்தறிவுக்கு ஏற்றதல்ல என்று கண்டித்து வந்தேன். எல்லாவற்றையும் குறை சொல்லும் போது பலர் என்னிடம் எல்லாம் போய்விட்டால் நமக்கு எதுதான் நூல் என்று கேட்பார்கள். நான் இங்கே இருக்கிற மலத்தினால் கெட்ட நாற்றம் வீசுகிறது, அதை எடுத்துவிடு என்று கூறினால் அந்த இடத்தில் என்ன வைப்பது என்றா கேட்பது என்று பதில் கூறுவேன். ஈவே ராமசாமி, விடுதலை 1/6/1950. இவ்வளவு தெல்ல தெளிவாக மலத்துடன் குரலை ஒப்பிட்டு விட்டு இது மலத்துடன் ஒப்பிடுகிற பேச்சல்ல என்கிறார்கள் தீக்கு அடிமைகள். ஈவே ராமசாமியின் மலம் குறித்த பல்வேறு பேச்சுக்களை பார்க்கிற போது மலத்தோடு குரலை ஒப்பிடாவிட்டால்தான் ஆச்சரியம். ஒரு நூல் ஒருவருக்கு பிடிக்கிறது, பிடிக்காமல் போகிறது. அது அவரவர் மனம் அறிவு சம்பந்தப்பட்டது. அதற்காக பிடிக்காத நூலை மலத்தோடு ஒப்பிடுவது படித்து பண்பட்ட ஒருவனின் பேச்சாக இருக்குமா? எப்போதும் மலம் பற்றிய நினைப்பு என சொல்வதை தவிர வேற என்ன சொல்ல ஈவே ராமசாமியின் அறிவை
இதேபோல்தான் ஈவே ராமசாமியை கேலி சித்திரம் வரைந்தவன் அறிவோம். ஈவேராவாதிகள் ஈவே ராமசாமியை பன்றியாக சித்தரித்தவர்களை பரிதாபமாக பார்க்கிறார்களாம். உண்மையில் நாம் தான் அவர்களை பார்த்து பரிதாபமாக பார்க்க வேண்டியுள்ளது. ஈவே ராமசாமியை பற்றி அரைகுறையாக வாசித்து ஈவே ராமசாமிக்கு இவ்வளவு கேவலமாக வக்காலத்து வாங்குகிறார்களே என்று. ஈவே ராமசாமியை பன்றியாக சித்தரித்தவரும் சக மனிதர்களை மலமென பழிப்பதையே தொழிலாக கொண்டிருந்த ஈவே ராமசாமியும் நமக்கு ஒரே ரகம்தான். ராமசாமி